நாம் யாவரும் தேசத்தில் முழங்கால் படியிட்டு நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்மை உண்டாக்கின தேவனை நோக்கி பார்ப்போம். நாம் அவரை உண்டாக்கவில்லை, அவரே நம்மை உண்டாக்கினார். நம்மை தேடி கண்டுபிடித்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களை மீட்டவரே, எங்களை நேசிக்கிறதுக்காப்பானே, எங்களை இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசரே, உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி சொல்ல கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்டு அதிலே நடக்கும்படியாக வந்திருக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே, உமோடு உறவாட வந்திருக்கிறோம் தகப்பனே. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நாங்கள் இன்றைக்கு அந்த கிருபை அதிகம் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். நீர் எங்களோடு பேசுகிற தேவன், நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. எங்களுக்கு நாவை உண்டாக்கினவர், எங்களுக்கு செவியை உண்டாக்கினவர். நீர் கேட்கிறவராக இருக்கிறீர். நீர் பேசுகிற தெய்வம். நீர் எங்களோடு உறவாட விரும்புகிறீர் தகப்பனே. இதோ தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். Lord, we are here. Speak to us, O God. Fill us with your presence and power. எங்களை படைக்கிறோம், நம்முடைய சமூகத்தில் எங்களை படைக்கிறோம். எங்களை நிரப்பும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரனே, படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே இருதயத்தை தேவா கழுவும். நீரன்றி என்னால் மாறில் ஏதும் நான் செய்திட இயலே. வழுவார் என்னை காத்துமக்காய்
எனக்காய் நிறுத்தி கல்வாரியின் அன்பினாயே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினாயே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை தேவா கழுவும் ஆவியோடாத்மா சரீரம் அன்பாரே உமக்கென்றும் தேன் ஆவியோடாத்மா ஆவியோடாத்மா சரீரம் அன்பாரே உமக்கென்றும் தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வாதித்தருளும் ஆலயமாக்கியே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வாதித்தருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை தேவா கழுவும் சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆண்டல் மூட்டும் சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆண்டல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவி ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை தேவா கழுவும் திரு ரத்தத்தாலே கல்வாரியின் அன்பினையே ஆண்டவரே விரைந்தோடி வந்தே கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே இருதய கழுவும் திரு ரத்தத்தாலே தேவா கழுவும் திரு ரத்தத்தாலே தேவா கழுவும் திரு ரத்தத்தாலே ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும் ஆராதிக்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே பரிசுத்தரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் உம்மை தரிசிப்பதில்லை உம்மை தரிசிக்க முடியாத ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கணும் எங்கள் இருதயத்திலே இருக்கணும் இருதயத்திலே சுத்து இருதயத்தை விரும்புகிறீர் கர்த்தாவே
உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உடைய பிரச்சனத்தில் நிரப்புங்க, எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தையை தந்து எங்களை அன்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை திருப்தியாக்கி நிறைவாக்கி எங்களை அனுப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் உட்கார்வோம். நம்ம சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். நம்மளை சத்தியத்திலே நடத்த, நம்மை போதித்து சத்தியத்தின் பாதையில் நடத்த நம்மோடு கூட இருக்கிறார். நான் மகிழ்ச்சியோடு கூட அந்த கண்களை தட்டி பாடலாம். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. விளங்கிடுவே சுவிசேஷம், சிறுமைப்பட்ட அனைவருக்கும் நான் முழங்கிடுவேன். சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் தலைமேலே, ஆவியானவர். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர். சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர். துதியினுடை போர்த்தனுமே, ஒடுங்கினா ஜனத்திற்கு. துதியினுடை துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே,
ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் நான் முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். நம்மை அவர் விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நாம் இன்னொரு பாடலை கூட பாடலாம். அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் சித்தம் போல் அல்ல, சித்தம் போல எங்களை எல்லா விஷயத்தையும் நடத்துங்க என்று சொல்லி ஆண்டு ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடலாம். போல அன்றாடம் என்னை நடத்தும் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். அப்பாவும் சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். வெண்பனி போல என்னை தூய்மை ஆக்கிடுமே, வெண்பனி போல என்னை ஆக்கிடுமே. ஆவியான்மா சரீரமெல்லாம் என்றென்றும் உமக்கே சொந்தம். என் ஆவியான்மா சரீரமெல்லாம் என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். அப்பா சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். சுயமெண்ணில் மாடிந்திடனும் சிலுவாய் சுமந்திடனும். சுயமெண்ணில் மாடிந்திடனும் நான் சிலுவாய் சுமந்திடனும். உலக இன்ப மேன்மைகளை உதாரி தள்ளிடனும் உமக்காக. உலக இன்பம் மேன்மைகளை உதாரி தள்ளிடனும். சித்தம் போல அன்றாடம் என்னை நடத்தும் ஆட்கொள்ளும் ஆளுகை
ஆளுநரே சரணம். அப்பாவும் சித்தம் போல அப்பாவும் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் குயவனேவும் கையில் களிமண் போல வந்தே. என் குயவனேவும் கையில் நான் களிமண் போல வந்தே. உந்தன் சித்தம் போல் அணைந்து கொள்ளும் உம் சித்தம் செய்திடுவே. என்னை உந்தன் சித்தம் போல் அணைந்து கொள்ளும் உம் சித்தம் செய்திடுவே. அப்பா சித்தம் போல அன்றாடம் என்னை நாடகம் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். என் அப்பா சித்தம் போல அன்றாடம் என்னை நாடகம் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும் ஆளுநரே சரணம். அல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை கூட பாடலாம். என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் அதிகாலமே. ஆண்டவரே, நாங்கள் அனுதினமும் எப்பொழுதும் தேடுகிறோம். நீரே எங்கள் தேவையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே சொல்லிக்கூட நாம் இந்த பாடலை நாம் பாடலாம். தேவையெல்லாம் நீர்தானையா ஜீவனுள்ள நான். என் தேவனே என் தேவனே என் ராஜனே தேடுகிறே அதிகாலமே. என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் அதிகாலமே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் இருக்கின்றேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் இருக்கின்றேன். உம் வல்லமை உம் மகிமை உள்ளமெல்லாம் ஏங்குதையா. உம் வல்லமை உம் மகிமை உள்ளமெல்லாம் ஏங்குதையா. தேவையெல்லாம் நீர்தானையா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஜீவனுள்ள என் தேவனே என் ராஜனே தேடுகிறே அதிகாலமே. என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் அதிகாலமே. படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன். நடு இரவில் தியானிக்கின்றேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன். நடு இரவில் தியானிக்கின்றேன். உம் நினைவு என் கனவு உறவெல்லாம் நீர்தானையா
நினைவு என் கனவு உறவெல்லாம் நீர்தானையா, இவையெல்லாம் நீர்தானையா. என் ஜீவனுள்ள நாள் தேவையெல்லாம் ஆண்டவரே, தேவையெல்லாம் நீதான் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் அதிகாலமே. தேவனே என் ராஜனே தேடுகிறேன் அதிகாலமே. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரின் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் உயிருள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் உயிருள்ள நாட்களெல்லாம். தேவையெல்லாம் நீதானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம். தேவையெல்லாம் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் அதிகாலமே. என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் அதிகாலமே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களோடு இருக்கிறீர் தகப்பனே. உங்களுக்கு எதை குறித்தும் பயமில்லை. ஆண்டவரே, நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீர். இம்மானுவேலரே, இம்மானுவேல் தேவனே எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உம்முடைய தடிமங்களை தேற்றுகிறோம். யாக்கோபின் தேவனே, ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனே, நீர் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எதை குறித்தும் நாங்கள் பயப்பட தேவையில்லை, ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்கள் துணையா இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்கள் துணையா இருக்கிறீர். ஆண்டவரே, யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேல் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, அவர் துணை நிற்கிறார். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். சிறு கூட்டமே பயப்படாதே, துணை நிற்கிறேன். யாக்கோபே 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 என் யாக்கோபே யாக்கோபே பயப்படாதே பயப்படாதே, அவர் துணை நிற்கிறார். சிறு பூச்சி பயப்படாதே பயப்படாதே, துணை நிற்கிறார். பயப்படாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை. இஸ்ரவேலின் கூட்டமே பயப்படாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நம் தேவன்
இஸ்ரவேல் சிறு கூட்டமே பயப்படாதே, உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய், உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய், வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே, உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே, யாக்கோபே 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 பயப்படாதே, துணை நிற்கிறேன், பயப்படாதே, துணை நிற்கிறேன், யாக்கோபென்னும் சிறு குச்சியே பயப்படாதே, ஆண்டவரே துணையாயிருக்கிறீர், யாக்கோபென்னும் சிறு குச்சியே பயப்படாதே, ஓ இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை, உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை, யாக்கோபே 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 நீ பயப்படாதே, 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 துணை நிற்கிறேன், பயப்படாதே, பயப்படாதே, துணை நிற்கிறேன், பயப்படாதே, யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, ஆண்டவரே நீர் எங்கள் துணையாயிருக்கிறீர், நாங்கள் எளிமையானவர்கள், ஆனாலும் நீர் யாக்கோபென்னும் எங்களோடு இருக்கிறவர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் பெரியவர், சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன், உனது பேரை பரவச் செய்திடுவே, நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய், உனது பேரை பரவச் செய்திடுவே, பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவார், உன் தூளை எண்ணத்தக்கவர் யாருண்டு, உன் தூளை எண்ணத்தக்கவர் யாருண்டு, யாக்கோபே 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 என் யாக்கோபே நான் உன்னை மறப்பதில்லை, பயப்படாதே, நீ துணையாயிருக்கிறீர், பயப்படாதே, துணை நிற்கிறேன், பயப்படாதே, பயப்படாதே, துணை நிற்கிறேன், பயப்படாதே, துணை நிற்கிறேன், யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ துணையாயிருக்கிறீர், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, ஓ யாக்கோபென்னும் சிறு பூச்சியே துணை நிற்கிறேன், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, 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 ஆண்டவரே நீர் எங்கள் துணையாயிருக்கிறீர், தீமை அணுகாமல் காக்க வல்லவர், தண்ணீரில் முழுகாமல் காக்கிறவரே, பயப்படாதே, உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ
பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உனது கூடாரம் உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். யாக்கோபே 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 என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, உன் கையிலுள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன். பயப்படாதே, என்னை மீறி ஒன்றும் நடக்காது. I will be with you. பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே, நீ பயப்படாதே. உனது முகம் உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை. உனது முகம் இனி செத்து போவதில்லை. உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை. உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே 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 என் யாக்கோபே யாக்கோபே பயப்படாதே, நான் துணையாயிருக்கிறேன். பயப்படாதே, நானே உன் கேடகம், நானே உன் பரிகாரி. பயப்படாதே, துணை நிற்கிறேன். பயப்படாதே பயப்படாதே, துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே. சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே பயப்படாதே. பயப்படாதே, நீ பயப்படாதே. பயப்படாதே, துணை நிற்கிறே. பயப்படாதே, துணை நிற்கிறே. நீ பயப்படாதே, துணை நிற்கிறே. நீ பயப்படாதே, துணை நிற்கிறே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் துணையா இருக்கிறீர். நீர் எங்களை தாங்குகிற தேவன். நீர் எங்களை மட்டும் தாங்கி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்களுடைய வாழ்வில் ஒன்றும் நடப்பதில்லை ஆண்டவரே. எங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறீர். உமக்கு மறைவாக ஒன்றுமில்லை. நீர் அறியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உமக்கு தெரியாமல் உம்மை மீறி எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவரீர் எங்களோடு இருக்கிறீர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் எங்களோடு இருக்கிறீர். உமது கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் தகப்பனே. போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்கள் அரணும், எங்கள் கோட்டையும், எங்கள் கேடகம் துருகமும், கண்மலையுமாயிருக்கிறீர். நீர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா
மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு. மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு. நீர் மாத்திரம், நீரல்லால் யாருண்டு. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. ஆரணும் என் கோட்டையும் நீர் மாத்திரம் எனக்கு, கோட்டையும் துருகாமும் நீர் மாத்திரம் எனக்கு. ஆரணும் என் கோட்டையும் நீர் மாத்திரம் எனக்கு, கோட்டையும் துருகாமும் நீர் மாத்திரம் எனக்கு. துருகாமும் கேடகாமும் நீர் மாத்திரம் எனக்கு, கேடகாமும் கண்மாலாயும் நீர் மாத்திரம். துருகாமும், துருகாமும் கேடகாமும் நீர் மாத்திரம் எனக்கு, கேடகாமும் கண்மாலாயும் நீர் மாத்திரம் எனக்கு. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டே. உம்மையன்றி யாருண்டு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் எனக்கு, ஆசைவேன் ஆசைவேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆதங்கம் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆதங்கம் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. நீர் மாத்திரம் எனக்கு, உலகில் யாருண்டு. இயேசுவே நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் எனக்கு. இயேசுவே மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு. மாயையான உலகில் ஆரணும் என் கோட்டையும் நீர் மாத்திரம் எனக்கு, கோட்டையும் துருகாமும் நீர் மாத்திரம் எனக்கு. ஆரணும் என் கோட்டை நீர் மாத்திரம் எனக்கு, கோட்டையும் துருகாமும் நீர் மாத்திரம் எனக்கு. துருகாமும் கேடகாமும் நீர் மாத்திரம் எனக்கு, கேடகாமும் கண்மாலை நீர் மாத்திரம் எனக்கு. துருகாமும் கேடகாமும் நீர் மாத்திரம் எனக்கு, கேடகாமும் கண்மாலையும் நீர் மாத்திரம். நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீரல்லால் நீர் மாத்திரம் எனக்கு. இயேசுவே மாயையான உலகில் மாறிடும் உலகில் மாத்திரம் எனக்கு. மாயையான உலகில் மாறிடும் உலகில் நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். இயேசுவே உம்மையன்றி யாருண்டு. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு. நீர் மாத்திரம், நீர்
மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், இயேசுவே நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு, நீரல்லால், நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், ஓ நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், இயேசுவே நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உம்மையன்றி யாருண்டு தகப்பனே, உம்மையன்றி எங்களுக்கு யாருண்டு உதவி செய்ய? உங்களை விசாரிக்கிற தேவன் நீர், நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களை திக்கற்றவர்களாக விடுவதில்லை, நீர் எங்களை விசாரிக்காமல் விடுவதில்லை. நீர் எங்களை விசாரிக்கிற தேவன், நீர் எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் போற்றி பாடுகிறோம், உம்மை நாங்கள் போற்றி உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய தயவு வாழ்நாள் எல்லாம், உம்முடைய கிருபை மாறாத தகப்பனே, உம்முடைய அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு எப்பொழுதும் எங்களுக்கு மாறாததா இருக்கிற தகப்பனே. உம்மை போற்றுகிறோம். உம்முடைய கோபமோ ஒரு நிமிடம், தயவோ வாழ்நாள் எல்லாம். உம்முடைய தயவு, தேவ தயவு எங்களை தாங்கி நடத்தி வருகிறோம் அப்பா. உம்முடைய தயவினால், உம்முடைய காருண்யத்தினால எங்களுக்கு கரம் பிடித்து நடத்தி வந்தீர். எங்களை கரம் பிடித்து தூக்கினீரே. பாவ சேற்றில் இருந்த எங்களை, சோர்ந்து போயிருந்த எங்களை, பலவீனனாகி எங்களை கரம் பிடித்து தூக்கினீர். உம்மை பாடுகிறோம். நாங்கள் உம்மையன்றி யாரை பாடுவோம் தகப்பனே? ஆண்டவரே, உம்மையன்றி யாரை துதிப்போம்? உம்மையன்றி யாரை பாடுவோம்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். போற்றுகிறேன் நிறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா. உம்மை நான் போற்றுகின்றேன் நிறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா. போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகின்றேன். வாழ்த்தி வணங்குகிறேன். என்னை கை தூக்கி விட்டீ, எதிரியின் மேல் வெற்றி தூக்கி விட்டீ.
என்னை கை தூக்கி விட்டீ, எதிரியின் மேல் வெற்றி தந்தீ, உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா, உதவி தேடி வந்தே, உடல் சுகம் தந்தீரையா, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே, உம்மை புகழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மை நான் போற்றுகின்றேன் இறைவா, ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகின்றேன் இறைவா, உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா, போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகின்றேன், போற்றி புகழ்கின்றேன், வாழ்த்தி வணங்குகின்றேன். மாலை நேரம் அழுகின்றார், காலை நேரம் ஆனந்தமே, ஆமென். மாலை நேரம் அழுகின்றார், ஆனந்தமே, நொடி பொழுது உந்தன் கோபம், தயவோ வாழ்நாளெல்லாம், நொடி பொழுது உந்தன் கோபம், தயவோ வாழ்நாளெல்லாம், புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து கொண்டாடுவோம். சாக்கு துணி களைந்து விட்டீர், மகிழ்ச்சி உடை உடுத்தி விட்டீர். ஆமாண்டவரே, சாக்கு துணி களைந்து விட்டீர், புலம்பலை நீக்கிவிட்டீர், புது பாடல் நாவில் வைத்தீர், என் புலம்பலை ஆண்டவரே புலம்பலை நீக்கினீரே, புது பாடல் நாவில் தந்தீர், புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து கொண்டாடுவோம். என்னுள்ளம் புகழ்ந்து பாடும், மௌனமாயிருப்பதில்லை. ஆமாண்டவரே, என்னுள்ளம் புகழ்ந்து பாடும், இனி மௌனமாயிருப்பதில்லை. கர்த்தாவே என் தெய்வமே, கரம் பிடித்த மெய் தெய்வமே, கர்த்தாவே என் தெய்வமே, கரம் பிடித்த மெய் தெய்வமே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து கொண்டாடுவோம், புகழ்ந்து
மகிழ்ந்து கொண்டாடுவே இயேசுவே புகழ்ந்து பாடுவோம் மகிழ்ந்து கொண்டாடுவோம் உம்மை நான் போற்றுகின்றேன் இறைவா உம்மை நான் புகழ்கின்றேன் தேவா உம்மை போற்றுகிறேன் போற்றுகின்றேன் போற்றி புகழ்கின்றேன் வாழ்த்தி வணங்குகின்றேன் போற்றி புகழ்கின்றேன் வாழ்த்தி வணங்குகின்றேன் வாழ்த்தி வணங்குகின்றேன். நாம் தேசத்தில் முழங்கால் படிடுவோம். ஆமாண்டவரே மை போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம் தகப்பனே. கடுகளவு உம்முடைய கோபம், நொடிப்பொழுது உந்தன் கோபம், நீங்கள் மேல் வைத்த கிருபை தயவு வாழ்நாள் எல்லாம் எங்களுக்கு தருகிறீரே. மட்டும் உடைய தயவினால் தாங்கி நடத்தி வந்தேன் தகப்பனே. மை போற்றுகிறோம், மை உயர்த்துகிறோம் எங்கள் தகப்பனே. நீர் ஒருவரே பார்த்தீரர், எல்லா துதிகன மகிமை எல்லாம் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே உமக்கு எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.
அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. நம்ம அநேக முறை வாசித்து வசனம். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை என்ன சொல்றார்? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ஸோ நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம்னா, வசனம் வேத வசனம் வாசிக்கிறப்ப நமக்கு சரியாக புரியல அப்படின்னா நம்மளா ஒன்று என்ன பண்ணுவோம், புரியுது. நமக்கு புரியல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், அதிகமாக போய் கேட்கறத விட அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்றதை புரிஞ்சுக்கிறத விட என்ன பண்ணுவோம், நம்மளா ஒரு விதத்தை என்ன பண்ணுவோம், தவறா வசனத்தை புரிந்து கொள்வோம். அதே போலதான் இந்த வசனமும் அநேக தவறா என்ன புரிந்து கொள்ளப்பட்டு நம்மளும் ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணிருப்போம், ஒரு சில நேரத்தில் தவறா புரிந்து கொண்டிருப்போம். சரி, அப்ப தவறான புரிந்து கொள்ள வசனத்துல என்னென்ன விதமா தவறா இது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அப்ப தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருந்தா சரியா இந்த வசனத்தை நாம கடைபிடிப்பதுனா என்ன? தவறான புரிதல் என்னென்ன பார்க்கலாம். ஓகே, சோ தவறான புரிதல் ஒன்று. ஃபர்ஸ்ட் என்ன தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்கிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். சோ மனுஷர் என்ன எனக்கு செய்யறாங்களோ அதை நான் திரும்பி அவங்களுக்கு செய்கிறேன் அப்படின்றது ஒரு கருத்து. ஸோ இந்த வசனம் மேலோட்டமா வாசிக்கும் அப்படிதான் என்ன இருக்கும் தெரியும். இப்போ இந்த வசனத்தை நீங்க வேகமா படிச்சீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே வசனமா தான் இருக்கும். அதே வசனம் தான் இருக்கும் அப்படின்றாங்க இல்ல. ஸோ அப்போ மனுஷனுக்கு என்ன செய்யறானோ அதை நான் திரும்பி நான் செய்யறேன். ஆனா அன்னையுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடக்குது. நம்ம யோசிப்போமே, நம்முடைய வாழ்க்கையில பிறருக்கு செய்யற காரியம் அதிகமா எது இருக்கு அப்படின்னா அவங்க நமக்கு என்ன பண்ணாங்களோ அது திரும்ப அப்படி இருக்கு. அவங்க நன்மை செய்தாங்கன்னா அவங்களுக்கு நன்மை செய்யறது, தீமை செய்தாங்கன்னா அவங்களுக்கு தீமை செய்யறது. அதை உலக பிரகாரமா நியாயப்படுத்தலாம். ஆமா, அவங்க நல்லது பண்ணாங்க, நான் நல்லது பண்ணேன். அவங்க இந்த தீமை பண்ணாங்க, நான் உங்களுக்கு தீமை பண்ணேன். அதுல எதுதாகவும் இல்லையே. ஆமா, உலகம் அதை தவறுன்னு கூட சொல்ல. நன்மை செஞ்சாங்க பதிலுக்கு நன்மை செய்யறது, தீமை செஞ்சாங்க பதிலுக்கு தீமை செய்யறது. இன்னும் சில பேர் சொல்லும் பொழுது பழைய பாட்டில் போட்டிருக்கேன், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் பதிலுக்கு என்ன பண்ணிருக்கோம் வாங்கிருக்கோம் போட்டிருக்கேன். அந்த வசனத்தை மனசில் வச்சுட்டு ஓரளவுக்கு தங்களை தான் என்ன பண்ணிப்பாங்க, ஓகே அப்ப நம்ம வசனப்படி தான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அப்படி இல்லை. அப்ப ஆண்டவர் நியாயப்பிரமாணத்துல ஒரு சில காரியங்களை சொல்ற கட்டளைகளை கொடுத்துருக்கிறார். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து நிறைய கற்பனைகளை சொல்ற. ரெண்டுக்கும் முரண்பாடு அப்படின்னு பார்க்கறத விட இயேசு வரும்பொழுதுதான் முழுமையான அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் வெளிப்படுது. பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, நியாயப்பிரமாணம் ஆண்டவர் தான் கொடுத்தாரு, அது டெம்பரவரியா கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து மூலமா இவங்களுக்கு மீட்பு கொடுக்கறதும் கற்பனைகளை கொடுக்கறதும் தான் பிதாவுடைய சித்தம். ஆனா அக்கிரமத்தின் மிகுதியினால அநேகமா ஜனங்க பாவம் பண்ணிட்டே போறாங்க. அப்ப அவங்களுக்காக டெம்பரவரியா அக்கிரமத்தின் மிகுதியினால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்ப கிறிஸ்துவின் மூலமா தான் எப்படி வாழணும், இதுதான் கற்பனை, இதுதான் கட்டளை. அதனாலதான் பழைய பாட்டுல ஒரு ஸ்திரீயோட விபச்சாரம் பண்ணாதான் விபச்சாரம், அது பாவம். ஆனா புதிய பழைய சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இதுதான் அவருடைய உண்மையான கற்பனை. அப்ப பழைய பாட்டு சொன்னது டெம்பரவரியா கொடுத்தது. அப்போ அந்த வசனத்தை சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, நான் கற்பனை செய்து நடக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. அப்ப நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நம்ம என்ன பண்றோம், அந்த வசனத்தை வாசனம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால். ஸோ நன்மைக்கு நன்மை செய்யுது, தீமைக்கு தீமை செய்யுது. இன்னும் நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா செய்வோம். நமக்கு யாராவது 25 ரூபா 25 ரூபா 45 பைசாக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அதே 25 ரூபா 40 பைசாக்கு தேடி பிடிச்சி என்ன பண்ணுவோம், பொருளை வாங்கி அது குருவா கூடவும் பெறக்கூடாது, கம்மியாகவும் பெறக்கூடாது. கல்யாணத்துக்கு போய் மொய்கிறப்ப என்ன பண்ணுவோம், யோசிப்போம். அவங்க நமக்கு எவ்வளவு மொய் வச்சாங்க அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு அதே போய் என்ன பண்றது வைக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எனக்கு செஞ்சது நான் செய்வேன் அப்படிதான்.
அப்படிதான் நம்ம இருக்கணும், அப்படிதான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு நம்ம எவ்வளவு மை வைப்போம்? இன்னைக்கு எவ்வளவு மை வைக்கிறோமோ அவ்வளவுதான் மை வைக்கணும். அப்படி நடக்கிறது இல்லை. ஆனா யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, அந்த எனக்கு செஞ்சதை உனக்கு செய்யறத அதை மீறாங்க, அதை பிரேக் பண்றாங்க. இல்லைன்னா இன்னைக்கு என்ன பண்ண 10 ரூபா தான் மை வைக்கணும், 10 ரூபா 11 ரூபா மை வைக்கணும். அப்ப யாரோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா வைப்போம் அப்படின்னு அந்த 5 ரூபா அப்புறம் 50 ரூபா அந்த எனக்கு செஞ்சபடி உனக்கு செய்யறத மீறி யார் யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க. இப்படி இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தை இப்ப இருக்கிற மாதிரி இல்லாட்டி என்ன இருக்கும், உனக்கு செஞ்சபடி தான் நான் செய்யறேன் அப்படின்னா மாத்தி 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 அப்படியே செஞ்சுட்டு வேண்டியதுதான். அமௌண்ட் அப்படியே தான். அப்படி இல்லை, நன்மைக்கு நன்மை தீமைக்கு தீமை செய்வது அப்படி இல்லை அந்த வசனம். மனுஷன் என்ன எனக்கு செய்யறாங்களோ அதை நான் திரும்பி அவங்களுக்கு செய்யறேன். வசனம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. அடுத்த சொல்லுவோம். ஓகே, சோ நன்மைக்கு நன்மை தீமைக்கு தீமை. சோ நன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதுல வாசிக்கிறோம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். ஓகே, சோ நன்மைக்கு நன்மை செய்யறது, நன்மைக்கு நன்மை செய்யறது தப்பு ஒண்ணு இல்லை. நமக்கு நல்லது யாரும் பண்றாங்க, திரும்ப நல்லது பண்றாங்க, தப்பு ஒண்ணு கிடையாது. ஆனா நம்ம வாசிச்ச வசனத்துல இந்த காரியத்தை குறிச்சு அது பேசணும். தாவீது அவருக்கு யோனத்தான் ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்கிறாரு. அவங்களுக்குள்ள இருக்க அன்பு, அந்த நட்பு வந்து ரொம்ப அன்புள்ளவர்களா 2 பேரும். அந்த உறவு வந்து ரொம்ப நெருக்கமான உறவு. தாவீது சொல்லும் பொழுது யோனத்தானுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, ஸ்திரீகளுடைய சிநேகத்தை பார்க்கிலும் உங்களுடைய சிநேகம் எனக்கு ரொம்ப அருமையா இருந்தது, பெரிதா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. சவுல் ராஜா தாவீதை கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும் பொழுதெல்லாம் யோனத்தான் தான் என்ன பண்றாரு, இது நான் போய் என்ன பண்றேன், எங்க அப்பா நான் பேசி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால இருக்க சான்ஸ் இல்லை, அவருதானே பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி முதல்ல சந்தேகப்படுறாரு. அப்புறம் போய் சவுல்கிட்ட பேசி பார்த்துட்டு அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாவீது வந்து தப்பிச்சு போறதுக்கு யோனத்தான் தான் உதவி செய்யறாரு. ஆனா சவுல் யோனத்தானை திட்டும்போது சொல்லி திட்டுறாரு, நீ என்ன இப்படி பண்ற, உனக்கு எனக்கு அப்புறம் நீ தான் ராஜாவா இருக்கணும், ஆனா நீ என்னடானா அவனை ராஜாவாக்க போய் நின்றுட்டு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக உதவி செய்யறேன்னு சொல்லும் போது, ஆனா யோனத்தான் அதை என்ன பண்ண பெருசா எடுத்துக்கல. ஆண்டவர் தாவீதை தான் தேர்ந்தெடுத்தார், தாவீது தான் ராஜாவா இருக்கணும், அது ஆண்டோடைய சித்தம் என்று புரிந்து கொண்டனால என்ன பண்றாரு, தாவீதுக்கு உதவி செய்தாரு, எல்லாம் பண்றாரு. அப்போ தாவீது ராஜாவாகிறப்போ யோனத்தான் இல்லை. சவுல் வந்து பிலிஸ்தர் கூட யுத்தம் பண்ணும்பொழுது மறிக்கும் பொழுது யோனத்தானும் அந்த யுத்தத்துல மறித்து போயிடுறாரு. அப்போ தாவீது என்ன பண்றாருன்னா ராஜாவானதுக்கு அப்புறம் யோனத்தானுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது யோனத்தான் உயிரோட இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னா அவருடைய குடும்பத்துல யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். யோனத்தான் இவ்வளவு நல்லது எனக்கு பண்ணியிருக்காரு, அப்ப நான் என்ன பண்ணணும், யோனத்தான் குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவர் கூப்பிட்டு என்ன பண்றாரு, அந்த குடும்பத்துல தேடி ஒரு ஆளை பிடிச்சி சவுலுக்கு இருந்த சொந்த எல்லாமே என்ன பண்றாரு அவனுக்கு எழுதி கொடுக்குறாரு. அதை நம்ம அப்புறம் மேபி போசத்தை கொஞ்சம் வாசிப்போம். அப்ப நன்மைக்கு நன்மை செய்யறது, நன்மைக்கு நன்மை செய்யறது நல்லதுதான். ஆனா நம்ம வாசித்த வசனத்துல அதை பத்தி இல்லை. அடுத்த தீமைக்கு தீமை செய்யறது, நியாயாதிபதிகள் நம்ம பைபிள் சொல்லி எடுத்தப்ப வாசித்திருப்போம். அதோனி பேசே நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அதோனி பேசே ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களை பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசே 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படி என் தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார் என்றான். அவன் எருசலேமுக்கு கொண்டு போனார்கள், அங்கே அவன் செத்து போனான். அதோனி பேசினை அப்படி என்ன பண்றாங்க, அதோனி பேசிட்டு 70 ராஜாக்களை பிடிச்சி அவனுடைய கைகளையும் கால்களையும் கட்டவரல பெருவிரல அவரு வெட்டிடுறாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போறப்ப அவங்க யுத்தம் பண்ணும்பொழுது அதோனி பேசை பிடிச்சி அப்படியே அவனுக்கும் செய்யறாங்க. ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, செய்ய சொல்றாரு. அப்ப அதோனி பேசை சொல்றாரு, நான் எப்படி பண்ணேனோ, நான் எப்படி தீமை செஞ்சேனோ அதே போல் ஆண்டவர் எனக்கு செய்தார். இங்க வந்து மனுஷன் செய்யல, யார் செஞ்சா, ஆண்டவர் செய்யறார். நமக்கு யாராவது தீமை செய்யும் பொழுது நம்ம பதிலுக்கு செய்யறது பேர் வந்து பழி வாங்குறது. என்ன வாங்குறது, பழி வாங்குறது. பழிக்கு பழி அப்படின்னு சொல்லுவோம். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு தீமை செய்யும் பொழுது நமக்கு யாராவது நன்மை செய்யறாங்க, நம்ம திரும்ப நன்மை செய்யறோம், அதுக்கு பேர் என்ன,
பலிக்கு பலி கிடையாது. அதை சொல்ல மாட்டேன். நன்மைக்கு நன்மை செய்யறது அப்படிங்கிற சொல்ல மாட்டேன். ஆனா நமக்கு தீமை செய்யும் போது தீமை செஞ்சோம் அப்படின்னா அதை பலிக்கு பலின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது பலிக்கு பலி வாங்குறது நீ என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. அவரா சொன்னாவே என்ன பண்ணலாம் செய்யலாம். இங்கேயுமே ஆண்டவர் சொல்லி என்ன பண்றாங்க செய்யலாம். மற்ற இடங்களில் கூட ஆண்டவர் சொல்றாரு நீ போய் இதை செய், அவங்களை சிறைப்பிடி அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாரு செய்யறாரு. ஆனா அவர் சொல்லும் பொழுது பழி வாங்குதல் எனக்குரியது. அந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாலும் அவருடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். புதிய ஏற்பாட்டின் வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 19-21. அதே சொல்வது தீமையை தீமையினால நீ வெல்ல பார்க்காத. எனக்கு செஞ்சா நான் பதிலுக்கு செஞ்சேன், என்னை அடிச்சா நான் அடிச்சேன், நீ செய்யாத. தீமையினாலே தீமையை வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. சோ நன்மை தீமை பதில் என்ன பண்ணுமா, நன்மை பண்ணுவோம். பழி வாங்குதல் யாருடையது, கர்த்தருடையது. நம்ம அதை கையில எடுத்துக்க கூடாது. நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் மட்டும் சொல்லல, நம்ம சட்டத்துல என்ன பண்ணிருக்கோம், வைத்திருக்கோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஏதாவது பிரச்சனை பண்றான், இல்ல ஏதாவது என்ன பண்றான், கொஞ்சம் இடத்த இழந்துக்கிட்டான், இல்ல நம்ம அடிச்சுட்டான், நம்ம என்ன பதிலுக்கு போய் அவனை அடிக்கிறோம். அவன் போய் கேஸ் கொடுத்தாங்க நீங்க என்ன ஆகும், நீங்க அடிச்சது ஒரு காயமாயிருச்சு, இல்ல ரத்தமா லேட்டா ஆயிடுச்சு, கேஸ் போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க நீ அடிச்சா நீ என்ன பண்ணணும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ண கூடாது, சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாது. பனிஷ் பண்றது, திரும்ப தண்டிக்கிறது நம்ம மனுஷன் போட்ட சட்டத்திலே இப்படிதான் இருக்கு. நம்ம சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாது. கோர்ட்ல சொல்லணும், இந்த ஸ்டேஷன்ல சொல்லணும், அவங்க விசாரிப்பாங்க. தண்டனை யார் தான் கொடுப்பா, அவங்க தான் கொடுப்பா. அது எங்க இருந்து அவங்க அந்த ஞானம் வந்துச்சு, இந்த மாதிரி சட்டங்கள். ஆண்டவர் தான் முதல்ல சட்டங்கள்லாம் ஏற்றார். அவரை போல நம்ம என்ன பண்ணி குட்டி குட்டியா சட்டங்கள் ஏற்றி வைக்கிறோம். அது அவர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொண்டோம். நன்மை தீமை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாமே அவங்க என்ன பண்ண கொடுக்கிறாரு. சட்டங்களை என்ன பண்றோம், ஏற்றிருக்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பழி வாங்குதல் எனக்குரிய. உனக்கு யாராவது தீமை பண்ணாங்கன்னா நீ என்ன பண்ண, என்கிட்ட சொல்லணும், முறையிடணும். நீயா போய் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் அவங்க மேல தீமைக்கு தீமை பழி பழி வாங்கக்கூடாது, அது மாதிரி செய்யக்கூடாது. சோ இந்த வசனத்தோட முதலான தவறான புரிதல் என்ன, எனக்கு என்ன செய்யறாங்களோ நான் அவங்களுக்கு அதை செய்யறேன். நன்மை செஞ்சா நன்மை செய்யறேன், தீமை செஞ்சா தீமை செய்யறேன். நன்மைக்கு நன்மை செய்வது தவறு ஒன்றும் இல்லை. ஆனா தீமை தீமை செய்யக்கூடாது, அது பழி வாங்குவதாகும். இது ரெண்டுமே இந்த வசனத்துல நம்ம வாசித்த வசனத்துல இதை பத்தி பேசுறேன். சரி, ரெண்டாவது தவறான புரிதல் என்ன பார்க்கலாம். ரெண்டாவது தவறான புரிதல் என்ன அப்படின்னா, மனுஷர் உங்களுக்கு செய்ய நீங்கள் விரும்புகிறதை எவர்கள் செய்கிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நாம நிறைய விஷயம் ஆசைப்படுவோம். என்கிட்ட அவங்க அன்பா இருக்கணும், என்கிட்ட அவங்க பொறுமையா இருக்கணும், சாந்தமாக எதிர்பார்க்கணும். அதை யாரு செய்யறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும், அது மாதிரி இருங்க. இப்ப என்கிட்ட யாராவது அன்பா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், அவங்க அதே போல அன்பா இருக்கிறாங்க, அப்ப நான் என்ன பண்றேன், அன்பா இருக்கிறேன். ஆனா அப்ப நான் யாராவது என்கிட்ட அன்பா எதிர்பார்க்கிறேன், அவங்க அன்பா இல்லை, நான் என்ன பண்றேன், நான் அன்பா இல்லாம இருக்கேன். ஏங்க நீங்க அவன்கிட்ட நேசிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அவங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லைங்க, அவன் மரியாதை கொடுப்பான்னு பார்த்தேன், எதிர்பார்த்தேன், அவன் மரியாதை கொடுக்கல, நான் கொடுக்காம என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன். அப்படி அந்த வசனம் என்ன பண்றேன் சொல்லல. சரி, என்ன இந்த வசனத்துக்கு வித்தியாசம் இருக்கு சொல்லணும், யாராவது கண்டுபிடிச்சு. நான் வாசித்த பைபிள்ல வாசித்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த வார்த்தைக்கு, மனுஷர்களுக்கு செய்ய நீங்கள் விரும்புகிறதை எவர்கள் செய்கிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நான் வாசித்த பைபிள் வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கு என்ன வித்தியாசம்? எவர்கள் செய்கிறார்களோ கிடையாது, எவர்கள் செய்கிறார்களோ இல்லைலாம் கிடையாது. நீங்க மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க செய்யணும், அவ்வளவுதான். நீங்க ஆசைப்படுறவங்க செய்யறாங்களோ செய்யலையோ அது அவங்களும் ஆண்டவர், அது அவங்களுக்குரியது, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க அதை செய்யணும். அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ ஆண்டவர் அதை கேட்கிறவரா இருக்கிறார். அப்போ நம்ம மனுஷன் நமக்கு செய்ய விரும்புகிற காரியங்கள், எனக்கு இதை செய்யணும் அப்படின்ற விரும்பும் பொழுது விரும்புகிற கருத்தை என்ன பண்ணணும், செய்யணும். நான் விரும்புறத எவங்க பண்றாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் என்ன பண்றாங்க, தெரிந்தெடுத்து செய்வதில்லை. வாசம் பண்ற விஷயம் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். நம்ம அதிகமா என்ன பண்ணுவோம், பிறர் நம்மளை மன்னிக்கணும் அப்படின்னு விரும்புவோம். ஒரு தவறு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவோம், பிறர் நம்மளை மன்னிக்கணும்.
ஒரு விஷயத்த சண்டை வந்துச்சுன்னா சமாதானம் பண்ணணும். அவங்க வந்து நம்மகிட்ட பேசணும். ஏன் மரியாதை விஷயத்துல இருந்து எவ்வளவு பேர் என்ன பண்றாங்க, அவங்க வந்து என்னை மதிப்பு எதிர்பார்க்கறாங்க. அவங்க தான் முதல்ல வந்து செய்யணும். சர்ச்சிலே எவ்வளவு பேர் என்ன பண்றோம், முதல்ல வந்து என்ன பண்ணணும், பிரைஸ் தான் சொல்லணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை. எல்லாரோட பிரைஸ் தான் சொல்லணும். ஓகே, அந்த ஆசைப்படுறத நம்ம என்ன பண்ணணும், அவங்க செய்யறாங்களோ இல்லையோ நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் நம்ம முதல்ல என்ன பண்ண போய் செய்யணும். நிறைய பேர் என்ன பண்ண ஆசைப்பட்டே தான் இருப்பாங்க. அவங்க பிரைஸ் தான் பண்ணணும், பிரைஸ் தான் சொல்லணும், அவங்க இதெல்லாம் செய்யணும். ஆனா அவங்க அதை பதிலுக்கு செய்யறதே கிடையாது. அவங்க செஞ்சாதான் பதிலுக்கு செய்யறது. அப்படி இந்த வசனம் சொல்லல, எவங்க செய்கிறார்களோ அப்படி கிடையாது. நீங்க என்ன அடுத்தவங்களை செய்ய ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க செய்யுங்க. அடுத்த ஸ்லைட் போலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? சோ நான் அவரை ரொம்ப மிகவும் நேசிக்கிறேன், ஆனால் அவர் என்னை நேசிக்காததால் நான் அவரிடம் அன்பு காட்டுவதில்லை. நான் ரொம்ப அன்பா தான் இருக்கிறேன், அவர்கிட்ட அன்பாக எதிர்பார்க்கிறேன். ஆனா அவங்க அப்படி செய்யாதனால, அவர்கள் அப்படி செய்யாதனால நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா நான் அன்பை குறைச்சிக்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா நான் பேசுறத குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்படி இல்லை, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்க சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அப்ப ஆயக்காரன் பாவிகளை என்ன பண்றாங்க, செய்யறாங்க. நம்ம நாட்டில் எவ்வளவு பாவிகள் வருகிறாங்க, அவங்கள என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நேசிக்கிறவங்கள நேசிக்கிறாங்க, அவங்களுக்கு விருந்து கூப்பிட்டாங்க, பதில் விருந்து கூப்பிடுறாங்க. எல்லாமே திருடர்களுக்குள்ள என்ன பண்றாங்க, பர்த்டே கேக் பண்ணி என்ன பண்றாங்க, கொன்றாங்க. எல்லாம் அருவா, பெரிய பெரிய அருவா வச்சு என்ன பண்றாங்க, அந்த கத்தி பெரிய பெரிய கத்தியை வச்சு பர்த்டே பார்ட்டி மாத்தி பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க, மாத்தி பார்ட்டி கொடுத்துக்கிறாங்க. அப்போ கெட்டவனும் எல்லாரும் தீமை செய்யறவனும் துன்பார்க்க என்ன பண்றாங்க, நன்மைக்கு நன்மை செய்யறாங்க, தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவா, நம்மள நேசிக்காதவர்களையும் நேசிக்கணும். அதே சொல்ல, உங்கள் சத்துருக்களை நீங்க என்ன பண்ணுங்க, சிநேகிங்க. ஓகே, சோ தவறான புரிதல் 3. மூன்றாவதா என்ன தவறா புரிஞ்சுக்கணும்னா, மனுஷர் நீங்கள் அவர்களுக்கு செய்ய விரும்புகிறதை அவர்களுக்கு செய்யுங்கள். அவர் விரும்புகிறார், அதனால என்ன பண்றேன், நான் செய்யறேன். அவங்க விரும்புகிற காரியத்தை என்ன பண்றது, செய்யறது. அதிகமான பிரச்சனை கொண்டு போய் என்ன பண்ணணும், போட்டுரும். நம்ம வந்து நான் சொல்றேன், சின்ன சின்ன விஷயத்துல பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன ஆசைப்படுறாங்க செஞ்சிடும். ஆனா எல்லா காரியங்களிலும் மனுஷரை தெரியப்படுத்தும்படியாக போயிட கூடாது. இன்னைக்கு நிறைய விஷயம் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். அவங்க ஆசைப்படுறாங்க, செய்யறேன். அவங்க பிரியப்படுறாங்க, நான் செய்யறேன். இன்னைக்கு சபைகள் கூட, ஊழியர்கள் கூட ரொம்ப ஆராதனைகள் எல்லாம் மாறி போனதும் சரி, ஆண்டவரை துதிப்பது மாறி போனது எல்லாமே என்னென்ன காரணம், அவங்க ஆசைப்படுறாங்க, வாலிபர்கள் ஆசைப்படுறாங்க, நான் செய்யறேன். அவங்க லைட் போட சொன்னாங்க, லைட் போட்டேன். அவங்க புகை போட சொன்னாங்க, புகை போட்டேன். ஏன் அப்படி சொன்ன, அவங்க சொன்னாங்க, என்ன பண்றேன், எதிர்பார்க்கறாங்க, அவங்க ஆசைப்படுறாங்க. வாலிபர்கள் என்ன பண்றாங்க, இப்போ ஆசைப்படுறாங்க, டான்ஸ் ஆடணும், பயங்கரமா ஸ்டெப் போகணும், என்ன பண்றாங்க வாலிபர்கள், ஆசைப்படுறாங்க. அதே போல வசனத்தை பேசும்பொழுது வெறும் வசனத்தை பேசினோம்னா மக்கள் விரும்புறது இல்லையா, திருக்க பேசுறதா சொல்லணுமா, கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் மனுஷரை நேசிக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்ற வார்த்தையை சேர்த்துட்டா மக்கள் என்ன பண்றாங்க, கவனம் கேட்கறாங்க, விரும்புறாங்க. அதனால வார்த்தைக்கு வார்த்தை ஏதாவது தரிசனம் சொல்லும் பொழுது சொன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் சொல்லுறாரு, ஒரு தரிசனம் சொல்றாங்கன்னா ஓகே, தரிசனம் சொல்றதுல ஆண்டவர் வந்து சொல்லி பேசுறாங்க, ஓகே. ஆனா ஒரு சென்டென்ஸுக்கும் ரெண்டு வார்த்தைக்கு ஒரு தடவை கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா மக்கள் அதை என்ன பண்றாங்களா, அந்த ப்ரிஃபிக்ஸ் போட்டுட்டா அப்படின்னா மக்கள் அதை அதிகமா விரும்புறாங்க. கர்த்தர் சொல்றாரா வெறும் வசனத்தை சொன்னா அது கருது வசனம் யார் சொல்லுவாங்க, வசனம் யார் எழுதுவாங்க, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தானே, ஆண்டுடைய வார்த்தை தான் சொல்றோம், கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம் தான் சொல்றோம். ஆனா ஒருத்தர் நடுவில் அதை சொல்ல வேண்டியது இருக்கு. பிரசங்க ஸ்டைல் மாறிடுச்சு, பாடல் மாறிடுச்சு, துதி மாறிடுச்சு, ஆராதனை மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அவர்கள் விரும்புகிறார்கள், நான் செய்யறேன். அவங்க ஆசைப்படுறாங்க, சரி. ஆனா மனுஷனை பிரியப்படுறதா இருந்தாலும் சரி, சில பேர் பயந்து வேலை செய்வாங்க, அவங்களுக்கு பயந்து மனுஷனுக்காக செய்யறது, அவங்க கேட்கறாங்க அப்படின்னு பயந்து சரி. மனுஷனை பிரியப்படுத்தி செஞ்சாலும் சரி, மனுஷனுக்கு பயப்பட்டு செஞ்சாலும் சரி, அது கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் நம்ம என்ன பண்ணணும், உயர்த்தும். அடுத்த ஸ்லைடு. ஓகே, சோ அவர் விரும்புற அதனால செய்யறேன். என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பேயோரின் சந்ததியிலே பிலேயாமின்
ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த மோவாப் ராஜா என்ன பண்றாரு, பாலாக் என்ன பண்றாருன்னா, இந்த பீலேயாம் எங்கேயோ இருக்கிறாரு, அங்க இருந்து ஆள் அனுப்பி கூப்பிட்டு வர்றாரு. சோ பீலேயாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அப்ப இந்த பாலாக் என்ன பண்றாரு அப்படின்னா, பீலேயாம் சொல்லி இந்த ஜனங்களை சபிக்கணும், எனக்கு தெரியும் நீ யாரையாவது ஆசீர்வதித்தாலோ நீங்க யாரையாவது சபித்தாலோ அது அப்படியே நடக்கும் எனக்கு தெரியும், அதனால இந்த ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லும்போது பிள்ளையாம் சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் சொல்லுவேன், மாத்தினா நான் என்ன சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அதே போல பிள்ளையாம் வராரு, அவரால் என்ன பண்ண முடியல, ஜனங்களை சபிக்க முடியல, ஆண்டவர் சபிக்க கூடாதுன்னு சொல்லிடுறாரு திட்டவட்டமா. ஆனா அந்த பிள்ளையாம் என்ன பண்றாரு, இந்த பாலாக்காக அவனுக்கு மேலும் மேலும் என்ன பண்றாரு, அந்த பங்கத்தை இது கூட்டி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு, அவரு பிள்ளையாம் மாட்டேங்கிறாரு, உனக்கு எக்ஸ்ட்ரா இருந்தா டபுளா வாங்கிக்க, இப்ப நீ சர்வீஸ் அந்த ஜனங்களை சபி அப்படி இல்லைங்கிறாரு. அப்ப பாலா சொல்றாரு, உனக்கு இன்னும் வேணா கேட்டு வாங்கிக்க. ஏன் பாலாக்கு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவன் சும்மா என்ன பண்றாரு சொல்றாரு, நம்ம கிட்ட அதிகமா காசு எதிர்பார்க்கறதுக்காக என்ன பண்றாரு பண்றாரு, உனக்கு இன்னும் வேணா கேட்டு வாங்கிக்கோ, அந்த ஜனங்கள் சபிக்க மாட்டேன்னு ஏன் சொல்ற, நீ பாட்டு சபிச்சுட்டு போக முடியாது அப்படின்னு நிறைய ஆஸ்தி அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. முதல்ல கொடுத்ததே நிறைய தான் இருந்திருக்கும், அது டபுள் ட்ரிபிள் போகிறப்ப எவ்வளவு ஆஸ்தி இருந்திருக்கும். அப்போ அந்த ஜனங்களை சபிக்கவும் முடியல, இந்த ஆஸ்தியை விட்டு போகவும் முடியல. அதனால பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, பாலாக்க சொல்லி இந்த ஜனங்க வருஷத்து ஜனங்களா இருக்கிறாங்க, அவங்க விக்கிரகாரனை பண்றது இல்லை, எதுவும் பண்றது இல்லை, வேஸ்தலை பண்றதுல இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணு, அந்த ஜனங்களோட உங்க பெண்களை கொடுத்து பெண்களை எடுத்து நீங்க கலந்துருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்க தெய்வங்கள் அங்க போகும், உங்க பழக்கங்கள் அங்க போகும், இங்க வரும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, நம்ம பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனை என்ன பண்றாரு, பாலாக்கு கொடுத்துட்டு போயிடாரு. அதே போல பாலாக்கு செய்யறாரு, ஜனங்க என்ன பண்றாங்க, பாவத்துக்குள்ள விழுவுறாங்க. நம்ம புதிய ஏற்பாடு கூட வசனம் என்ன பண்ணணும், வாசிக்கும். சோ அநீதத்தின் கூலியாக விரும்பி பண்ணான். அப்போ அந்த பாலாக் ஆசைப்படுறாரு, ஆனா நல்லாவே பிள்ளையாருக்கு தெரியும் கர்த்தர் அதை விரும்பல அப்படின்னு. ஆனா பாலாக் ஆசைப்படுறதுனால, இவருக்கும் காசு ஆசைனால அதை என்ன பண்ணிடுறாரு. சோ மனுஷர் நமக்கு செய்ய விரும்புகிற காரியங்களை நாம அவங்களுக்கு என்ன பண்ணணும், செய்யணும். அவங்க செய்யறாங்களோ இல்லையோ அது ஒரு விஷயம். அதே போல அவங்க செய்யறத பதிலுக்கு செய்யறேன் அப்படி இல்லை, அதே போல அவங்க பிரியப்படுறத நான் செய்யறேன் அப்படி இல்லை, அவங்க நம்ம விரும்புகிற காரியம் என்ன பண்ணணும், செய்யணும். அடுத்து செய்யறது. சோ வசனத்துல சரியான புரிதல். சோ இந்த இருக்கிற வசனம் அப்படியே, அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. ஏதோ இது ஒரு கட்டளை மாதிரி ஆண்டவர் சொல்லல, இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. எல்லாமே இதுல என்ன ஆயிடும், அடங்கிடும். எப்படி அன்புன்ற பிரமாணத்துக்குள்ள உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, இந்த ஒரு கற்பனையில நியாய பிரமாணம் முழுமையும் அடங்கி இருக்கிறது. அதே போலதான் இந்த ஒரு வசனத்துல, இந்த ஒரு காரியத்துல எல்லா விஷயமும் வந்துடும். ஏன் அப்படின்னா, நம்ம அடுத்தவன் எனக்கு துரோகம் செய்யணும், அடுத்தவன் எனக்கு தீங்கு செய்யணும், எனக்கு அடுத்தவன் என்னை மனிதனா பேசணும் நம்ம எதிர்பார்க்கறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், பிறர் நமக்கு செய்யறது நல்லதை மட்டும்தான் செய்து நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்பார்ப்போம். அப்ப அதையே நீ செய்ய அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிறருக்கு நன்மை தான் செய்வோம், நன்மை தான் செய்வோம். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே என்ன இப்ப சண்டையும் பிரச்சனையும் பாவமும் தீமையும் எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. சோ அப்ப நம்ம பிறர் நமக்கு செய்ய நாம் விரும்புகிற காரியம் நாம் பிறருக்கு செய்யணும். நாம நேசிக்கிறவர்களுக்கு செய்யணும், நம்ம நேசிக்கிறவர்களுக்கு செய்யணும், நாம் விரோதிக்கிறவர்களுக்கு செய்யணும், நம் சத்துருக்களுக்கு செய்யணும். நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆசைப்படுறத செய்யணும். எனக்கு அவன் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கிட்டு ஆசைப்பட்டேன், அவன் கிஃப்ட் வாங்கியே தரல, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், அவனுக்கு வாங்கி தர மாட்டேன். ஆனால் அதிகமாக நம்ம எப்படி இருப்போம்னா, நமக்கு நிறைய ஆசை, அடுத்தவங்க நமக்கு எதெல்லாம் செய்யணும், எனக்கு பர்த்டே விஷ் பண்ணணும், எனக்கு மதிக்கணும், எல்லாமே எதிர்பார்க்கணும். ஆனால் நாம் அதை செய்யறோமா அப்படின்னா எத்தனை பர்சன்ட் நம்ம அதை செய்யறோம். வசனம் நம்ம ஆண்டவர் சொல்லுமா தெளிவாக சொல்றேன், மனுஷன் நீங்க என்ன செய்ய, நீங்க ஒருத்தர் ஒரு அன்பு கூறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, நான் ஏதோ சில விஷயம் தவறலாம், அதை அவங்க பெருசா எடுத்துக்க கூடாது, நீ எப்பொழுதும் நேசிக்கணும், என் கூட எப்பொழுதும் அவங்க இருக்கணும் அப்படின்னு இருந்த ஆசை இல்லை. என்ன பண்ணணும், நம்ம எப்பொழுதும் கூடாது, நம்ம அன்பு கூறணும், நம்ம அதை செய்யணும். ஆனா அதிகமாக நம்ம என்ன செய்வோம், அவங்க ஒழுங்கா இல்லை, ஸோ ஐ எம் நோ மோர். அவங்க ஒழுங்கா இல்லை,
அவ்வளவுதான். அவங்க என்னை மதிக்கல, நான் டைம் பார்த்துட்டேன், எவ்வளவோ பார்த்துட்டேன், அவங்க என்னை மதிக்கல, அதனால இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். வசனம் அப்படி சொல்லவே இல்லை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அந்த வசனம் தான் அப்படி. வசனம் அப்படி சொல்லலை. அவங்க செய்யறாங்களோ செய்யலையோ, அவங்க துன்மார்க்கராகிறாங்களோ, உங்களுக்கு சத்துருக்களா இருக்கிறாங்களோ, அதனால ஏன் சொல்ல உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், சத்துருக்களை சிநேகிங்கள். நம்ம எப்போ நேசிக்க போறோம்? குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்ம நேசிக்க, சின்ன சின்ன சண்டைக்கு நேசிக்க மாட்டோம் அப்படின்னா சத்துரு வரும்போது எப்படி நம்ம நேசிக்க போறோம்? ஸோ நம்ம விருப்பப்படுறது மாத்திரம் இல்ல, நம்ம விரும்புகிற காரியங்களை, பிறர் நமக்கு செய்ய நாம் விரும்புகிற காரியங்களை நாம பிறருக்கு செய்ய வேண்டும். செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இதற்காக நிரந்தர சிந்தையை எங்களை வெளியேற பெற்றவனாய் மாற்றி உண்மையை விளையாத ஈந்திருக்கிறவனே, ஆண்டவரே, நாங்கள் வசனங்களை வாசித்து அப்படியே விட்டுவிடாதபடி, கடந்து செல்லும்போது அப்படியே விட்டுவிடாதபடி எங்கள் இருதயத்தில் வைத்து நாங்கள் அதை தியானித்து உமக்கு பிரியமானதை செய்ய உன்னுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க கிருபைத்தபடியை செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஒரு சமூகத்தில் கூடி உண்மை பாடி ஆராதிக்க இப்பத்தை கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் கலந்து ஒவ்வொரு ஆசிர்வதிங்க, வசந்த கேட்ட ஒவ்வொரு ஆசிர்வதிங்க, ஒவ்வொரு அறிஞரையும் குடும்பங்களின் கர்த்தாவை ஆசிர்வதிங்க. உங்களுடைய கரம் எல்லோரோடும் இருக்கணும். ஆண்டவரே, கைது செய்கிற வேலைகள், எடுக்கிற பிரயாசங்கள், திட்டங்கள், முடிவுகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆலோசனை கண்டு வழிநடத்துங்க. போக்கில் வரத்திலும் காத்திருக்க உயர்த்தும்படியாக சொல்லிக்கிறோம். நீ வளர்ச்சியின் பாத்திரை நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரை மட்டும் நடத்த வேண்டிய எபினேசர் தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. நாங்கள் எல்லாவற்றிலும், நாங்கள் மாம்சத்தில் இன்னும் பண விஷயத்தில் எல்லாவற்றிலும் வளர்வது போல ஆண்டவரே, நாங்கள் வசனத்தில் வளர்வர்களாக இருக்கணும். உமக்கு உள்ள வளர்ந்து, உண்மையிலே வளர்ந்து, உமக்கு நல்ல கனிகளை கொடுத்தவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ காரியங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் யாவரோடும் சதா காலங்களில் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.